டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சீன போர் பின்னணியில் தேசபக்தி சாயலில் எடுக்கப்பட்ட ரத்த திலகம் 100 நாட்களை தொடலை. சில திரையரங்குகளில் கஷ்டப்பட்டு 80 தினங்களை பூர்த்தி செஞ்சது. தேசபக்தியும் கூட நல்ல கதை திரைக்கதையில் சொன்னால் மட்டுமே மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்றும் சாட்சியாக உள்ளது ரத்த திலகம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி மற்றும் சாவித்ரி ஆகிய இருவரும் ஒரே கல்லூரியில் படிப்பாங்க. முதல்ல சிவாஜியை வெறுக்கும் சாவித்ரி ஒரு கட்டத்தில் இருவரும் இணைந்து கல்லூரியில் நடக்கும் நாடகத்தில் நடிப்பாங்க. இந்த நாடகத்தில் தான் சிவாஜி கணேசன் ஆங்கில வசனம் பேசி நடிச்சிருப்பாரு. இந்த நாடகத்தில் நடித்த பின்னர் தான் சிவாஜி மீது சாவித்ரிக்கும் காதல் ஏற்படும். இந்த நிலையில் தன்னுடைய குடும்பம் சீனாவில் இருக்கிறது என்பதனால அங்கு செல்ல வேண்டும் என்று சாவித்ரி கிளம்பி செல்வார். அப்போதுதான் திடீரென இந்தியா சீனா இடையே ஒரு போரே தொடங்குது. சிவாஜி கணேசன் இந்திய இராணுவத்தில் இணைந்து போரில் ஈடுபடுவார். அப்போது சீன இராணுவத்தில் சாவித்ரி இணைந்து போரிடுவதை பார்த்து அதிர்ச்சி அடைவார். அது மட்டும் இல்லாமல் அவர் சீன இராணுவ மேஜர் ஒருவரையும் சாவித்ரி திருமணம் செய்து கொண்டிருப்பதை கண்டுபிடிப்பார். தன்னுடைய காதலுக்கு துரோகம் செய்துவிட்டு எதிரி நாட்டு இராணுவ மேஜரை சாவித்ரி திருமணம் செய்து கொண்டதுனால ஆத்திரமடைந்த சிவாஜி அவரை பழிவாங்க நினைப்பார். இந்த நிலையில தான் ஒரு திடுக்கிடும் திருப்பமும் ஏற்படுது. சீனாவில் தன்னுடைய தந்தை சீனர்களால் கொல்லப்பட்டதை அறிந்த சாவித்ரி சீனர்களை பழிவாங்க நினைப்பாங்க. அதற்காக சீனாவின் இராணுவ மேஜரை திருமணம் செய்து கொண்டு ஒரு உளவாளியாக இந்திய இராணுவத்திற்கு தகவலும் அனுப்பி வைப்பாங்க. இதை குறித்து சிவாஜிக்கு உண்மை தெரியும். ஆனால் சாவித்ரி உளவாளி என்கிற விஷயம் சாவித்ரியின் கணவருக்கு தெரிந்துவிட அதன் பின் ஏற்படும் சோகமான முடிவும் தான் இந்த படத்தின் கிளைமேக்ஸ். போர் முனையில இரவு நேரத்துல ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரனின் கண்முன்னே பாரத மாதா தோன்றினால் அவனது மனநிலை எப்படி இருக்கும்? இப்படி ஒரு பின்னணியில கவிஞர் எழுதிய பாடல் தான் பனி படர்ந்த மலையின் மேலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டிஎம்எஸ் பாடியிருக்கும் இந்த பாடலின் சரணங்களை விருத்தமாகவும் பாடலாகவும் வித்தியாசமாக அமைச்சிருப்பாரு KV மகாதேவன் அவர்கள். கருப்பு வெள்ளை கால தமிழ் திரைப்படங்களில் ஷேக்ஸ்பியர் நாடகத்தின் முக்கிய காட்சி ஒன்றை அப்படியே படத்தில் இடம்பெற செய்வாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களின் திறமையை அடையாளம் காட்டுவதற்காக வைக்கப்படும் காட்சிகள் தான் அது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படி ஒத்தலோ, சீசர், ஹேம்லெட் என முக்கிய கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்காரு. ரத்த திலகம் திரைப்படத்தில் கூட ஒத்தலோ நாடகம் சிறிய பகுதியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதில் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒத்தலோவாகவும் சாவித்ரி டெஸ்டிமோனாவாகவும் நடிச்சிருப்பாங்க. ஷேக்ஸ்பியரின் ஆங்கில வசனங்களை அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க. மூர் எனப்படும் ஆப்பிரிக்க கருப்பரினத்தை சேர்ந்த ஒத்தலோ தோற்றத்தில் சிவாஜி ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருப்பாரு. இது போலவே சொர்க்கம் படத்தில் ஜூலியஸ் சீசர் கொலை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதில் ப்ரூட்டஸாக நடிச்சிருப்பவர் பாலாஜி, சீசராக நடிச்சிருப்பவர் சிவாஜி. இதே சீசர் நாடகம் பிரியா படத்திலும் இடம்பெற்றிருக்கும். அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் சீசராக நடிச்சிருப்பாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திரைப்படத்தில் ஒத்தலோ நாடக பாகத்தை ஏற்று அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அவர் ஆங்கில வசனத்தை பேசுவது போன்று நமக்கு தோணாது. உணர்ச்சி கொந்தளிப்பில் வந்த வார்த்தைகள் அவரது நடிப்பு திறமையை நன்றாக வெளிப்படுத்தியிருக்கும் ஒரே காட்சி தான் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ரத்த திலகம் திரைப்படத்தில் திலகமாக அமைந்துவிட்ட காட்சி அது என்று சொன்னால் அது யாராலையும் மறுக்க முடியாது. நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் அந்த நாடக காட்சியில கதாபாத்திரம் ஏற்று உணர்ச்சி பூர்வமாக நடித்து பிரமிக்க வச்சிருப்பாரு. இந்த ரத்த திலகம் திரைப்படம் 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி தான் வெளியானது. சிவாஜி கணேசன், சாவித்ரி ஆகிய இருவரின் நடிப்பு அற்புதமாக இருந்தாலும் இருவரும் ஜோடியாக இணைந்து நடிக்காதது மற்றும் சோகமான முடிவு காரணமாக இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெறவில்லை. இருப்பினும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் அடையாமல் இந்த படம் காப்பாற்றிருக்கு. இந்த படத்தை பஞ்சு அருணாச்சலம், கிருஷ்ணன் மற்றும் கண்ணதாசன் ஆகிய மூவரும் இணைந்து தயாரிச்சிருந்தாங்க. திரைக்கதை மட்டும் கொஞ்சம் நன்றாக அமைஞ்சிருந்தா சீனாவின் போரை ஒட்டி வந்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கும். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று கவிஞரே காட்சியில தோன்றி தன்னிலை விளக்கம் கொடுத்திருப்பாரு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாடல்ல. உமர் கய்யாமின் அழகின் சிரிப்பு கவிதையில் பிரதிபலிப்பாக அமைந்த இந்த பாடலுக்கு மகாதேவன் அமைத்த இசையும் TM சௌந்தரராஜன் அவர்களை பாட வைத்திருக்கும் விதமும் கவிஞரே பாடல் காட்சியில் வாயசைத்து நடித்திருப்பதும் காலத்திற்கும் மறக்க முடியாதவை.
கண்ணதாசனுக்கு ஒரு படத்தில் தோன்றி பாடல் காட்சியில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்து வந்துச்சு. அந்த ஆசையை இந்த படத்தின் மூலமாக நிறைவேற்றி கொண்டார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணை இருப்பு பாடலுக்கு திரையில தோன்றி நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.